Hi guys, Vanakkam, Vandanam, Namaskare, Swahata. Okay, hi guys, let's welcome Lifehacks Secret 7. The earth has no sorrow that the heaven can't heal. அப்படின்ட்டு தாமஸ் மோரி த பெஸ்ட் போயட் 1800 டைமில் இருந்த ஒரு நல்ல போயட். ஸோ சொல்லியிருக்காரு, பூமியில் இருக்கும்போது நீ அமைதியாகவும் சந்தோஷம் இல்லாமல் இருந்துட்டு சொர்க்கத்தில் போய் நான் சந்தோஷமாக இருப்பேன், அதுக்கான பதில் அங்கே கிடைக்கும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. எஸ், உற்சாகமாக இருக்குது. இன்னைக்கு முக்கியமாக இதை நான் சொல்லியே ஆகணும். லைஃப் ரொம்பலாம் சீரியஸாக எடுத்துக்கூடாது. சந்தோஷம் இருந்தால் எங்கே போனாலும் சந்தோஷம் தான். ஸோ என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன நடந்தாலும் நம்ம ஜாலியாக இருக்கணும். அந்த மைண்ட் செட்டை நம்ம எப்பயும் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம். லெட்ஸ் ஒரு நிறைய பேர் நம்மளே பார்த்துருப்போம், வீட்டில் எல்லாத்துலேயும் பார்த்துருப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் உருன்னு இருப்பான், சில பேர் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டே இருப்பான், சில பேர் எல்லாத்தையும் திட்டிகிட்டே இருப்பான். இதனால் அவங்க லைஃப்பில் ஏதாவது ஒன்று நடந்துருக்குதா, ஏதாவது ஒன்று மாறி இருக்குதா? அதே லைட்டாக சிரிச்சுட்டு ரெண்டு சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தால் சேஞ்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கரெக்டாக இல்லையாங்க? மகிழ்ச்சி, கோபம், பாசம், நேசம், இது எல்லாமே நம்ம மைண்ட் செட்டில் இருக்கிறது தான். ஸோ நம்ம மைண்ட் செட்டில் நம்ம சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்றத நம்ம எப்போயுமே ஒரு ஸ்டேபிளான கான்சன்ட்ரேஷனில் கொண்டு போகணும். இப்போ நான் வந்து சேடாக இருக்கேன், நான் கஷ்டப்படுறேன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கப்போ தான் நீங்கள் கஷ்டமாக இருக்கீங்கன்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அஸ் அ சயின்டிஸ்ட் நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி சொன்ன சில விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களோட வாழ்க்கையில் பிரதிபலிப்பாக வரும். த சீக்ரெட் லைஃப் அப்படின்னு நிறையா ஹிண்ட்ஸ் நம்மளோட யூடியூப்லேயுமே செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் மைண்ட் சேஞ்சிங்காக இருக்கும், உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட லிங்க்ஸ் வேணுனாலும் நான் கீழே. அண்டு சிலதை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த சரக்கு அடித்தா சரி மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிரும், இந்த இதை நான் பண்ணால் ரிலாக்ஸ் ஆயிரும், நான் இந்த விஷயத்த சாப்பிட்டா ரிலாக்ஸ் ஆயிரும் அப்படின்னு சில மைண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் உங்கள் மைண்டில் நீங்கள் இருக்கிறது தான். டிஃபிட் இஸ் நாட் அ டிஃபிட் அன்லெஸ் யூ அக்செப்ட் இன் யுவர் மைண்ட். ஸோ நீங்கள் என்றைக்கு அதை டிஃபிட்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து அது டிஃபிட்னே ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் போராடிட்டு இருக்கலாம், அது வரைக்கும் அதுக்கான சேலஞ்சஸான ஒர்க்கை நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். ஸோ ஜாலியாக இருக்கும், நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதா நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ எவ்ரி டைம் எனி டைம் ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள், லைஃப்பை ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்கள். ஸோ லைஃப் இஸ் டு என்டர்டைன் அண்ட் பாஸ் த பேஜ். So write your own pages, don't copy and write. Okay, bye.